ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் 3 ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சரிகமா இந்தியா. கரண்ட் ப்ரைஸ் வந்து 551 ரூபா இருக்குது. பிஇ வந்து 56.6, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 14.2. இவங்க வந்து லீடிங் வந்து கிராமோஃபோன் கம்பெனி. இப்போது வந்து மியூசிக் ரிலேட்டட் அதில் பிஸ்னஸில் இருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகி இப்போ 551 ரூபா ரேஞ்சில் இருக்குது. அது 52 வீக் ஹை வந்து ஒரு 650 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. இதோட கம்பெனி வந்து மெயின்லி வந்து டெப் ஃப்ரீ கம்பெனி. ப்ராஃபிட் க்ரோத் வந்து 29.8 CAGR லாஸ்ட் 5 இயர்ஸில் இருக்குது. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 36%. இதோட சேல்ஸு ப்ராஃபிட்டு எல்லாமே நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் சேல்ஸ் வந்து கம்மியானதுனால ப்ரைஸ் குறைஞ்சிது. மறுபடியும் இப்போ பிக்கப் ஆகிடுச்சு. இப்போ பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதனால் ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் நிறையா ஹோல்ட் பண்ணுறாங்க. இப்போ கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் சரிகமா இந்தியா லிமிடெட். அதுக்கடுத்து வந்து மணப்புரம் ஃபினான்ஸ். மணப்புரம் ஃபினான்ஸோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 188 ரூபா. ஸ்டாக்கோட பி வந்து 7, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 20.6%. இது என்பிஎஃப்சி ஃபினான்ஸ் கம்பெனி மணப்புரம் ஃபினான்ஸ். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிப் ஆகி 130 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இப்போ நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ கூட வாங்கக்கூட ப்ரைஸ் தான். இங்கேருந்து ஒரு 220 அந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து நீங்கள் வந்து 200 வச்சுக்கலாம். செகண்ட் டார்கெட்டாக 210, தேர்ட் டார்கெட்டாக 220 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இந்த டிப்லேயும் வாங்குங்க. ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் வந்தாலும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். லாங் டேர்முக்கும் ஏற்ற ஸ்டாக் தான் மணப்புரம் ஃபினான்ஸு. 130 நல்ல கரெக்ஷனில் வாங்கியிருந்தவங்களும் அக்யூமுலேட் பண்ண முடியும். ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு கன்சிடர் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது வந்து ஐடிஐ லிமிடெட் 3வது ஸ்டாக்கு. ஐடிஐ லிமிடெட் வந்து 457 ரூபா ப்ரைஸில் இருக்குது. இவங்க வந்து டெலிகாம் எக்யூப்மெண்ட் பிஸ்னஸில் இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 43,000 கோடி. இது 200 ரூபா பக்கம் போனதுக்கப்புறம் நல்லா பிரேக் அவுட் ஆகி இப்போ வந்து ஏறி இருக்குது. 457 ரூபா அந்த மாதிரி ஏறி இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்லாம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குவார்ட்டர்லி ரிசர்வ்ஸ்லாம் நல்லா கொடுத்துட்ருக்காங்க. இதோட சேல்ஸும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. 500 கோடியிலேருந்து 1000 கோடி பக்கம் போயிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் தான் கொஞ்சம் நல்லா கம்மியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து வந்து ஒரு 480, 500 ருபீஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. டிப்பில் கன்சிடர் பண்ணுங்கள். இந்த 3 ஸ்டாக்குமே ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு கன்சிடர் பண்ணுங்கள். ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். என்ன என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.